தேடி வந்து 25 ஆண்டுகள் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைகளிலும் எனக்கு கூடவே இருந்து என்னை காப்பாற்றுகிற இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் வந்திருக்கிறார் என்று நம்புகிறேன். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இயேசு அத்தனை நல்லவர். கேட்பாரற்று கிடக்கிற மனுஷர்களை எல்லாம் போய் தேடி 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 விசாரிக்கிறவர். நீங்க நினைக்கல எனக்கும் இயேசுவுக்குமான சம்பந்தம் இல்லையே, எனக்கும் இயேசு யார் என்றே தெரியாது, ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த சபையில வாரம் கூட்டி கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, என்னை தேடும்படி வைத்திருக்கிறாரே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்களும் நானும் இயேசுவினுடைய பார்வையில் விலையேறம் பெற்றவர்களா? இந்த இந்தியாவில் எத்தனையோ கோடி மக்கள், கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் வாழ்கிற இதே இந்திய தேசத்துல ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு வீட்டுல, ஏதோ ஒரு இடத்துல கேட்பாரற்று கிடந்த உங்களையும் என்னையும் இயேசு தேடி வருவார்னா, இங்க கூட்டிட்டு வந்து அவருடைய அன்பை இன்னைக்கும் கேட்கும்படி வைப்பார்னா, இயேசு உங்களுடைய எல்லா பாரங்களையும் துக்கங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுவார் என்று நான் நம்புறேன். அல்லேலூயா. இயேசு செய்வாருங்க. இன்னொரு இந்த 38 வருஷம் வியாதியா கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு வந்தவுடனே அவன் போய் அன்பாய் கேட்டு அவனுக்கு அந்த சுகங்களை கொடுத்த பின்பு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் ஒரு ஊருக்கு வாராரு பாருங்க. அவர் ஊருக்கு வரும்போதெல்லாம் போகிற ஊர்கள் எல்லாம் ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு அதிசயம் நடந்தது, ஒரு பெரிய பிரச்சனைகளை கற்று தீர்த்து வைத்தார். பல அற்புதங்களை செய்த இயேசு இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கு அவர் வரவேண்டும். அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள அவர் வரவேண்டும். அவர் உங்களுடைய இருதயத்துல அவர் வாசம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோணும்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் வந்தா உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் இயேசு எடுத்து போட்டுடுவார். எடுத்துடுவார். மனசுல இருக்கிற வாரங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுவார். அல்லேலூயா. நிச்சயமா இயேசு செய்வாருங்க. வாசிக்கலாம். அடக்கம், அதாவது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கை முன்னாயிருந்தாள். வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். பாருங்க, ஒரே ஒரு பையன் இந்த அம்மாவுக்கு. ஆனா அந்த அம்மா ஏற்கனவே விதவை, கணவர் இல்லை. ஒரே ஒரு பையன் தான், வேற யாரும் இல்ல. அந்த பையனும் இறந்து போயிட்டான். அந்த அம்மா நிலைமை பேர சொல்லுது, ஊர்ல வெகு ஜனங்கள் அவளோடு கூட இருந்தாங்க. பாருங்க, நாம இந்த பூமியில வாழும் போது எத்தனையோ உறவுகள் இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த அம்மா கட்டி கொடுத்த ஊர்ல, வீட்டுல நிறைய உறவுகள் இருந்திருக்கல. அந்த அம்மா பிறந்த வீட்டுல எத்தனையோ உறவுகள், சொந்தம், பந்தம், தோழிகள், நண்பர்கள், உறவுகள், தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்காங்க அந்த ஊர்ல. ஆனா அந்த அம்மாவுக்கு புருஷன் ஏற்கனவே இல்ல, ஒரே ஒரு பையன். அந்த பையனும் செத்து போயிட்டான். அந்த பையனும் இல்ல. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த அம்மா கண்ணீர் வடிக்குது, வேதனையோடு நிக்குது, துக்கத்தோடு நின்று இருக்கு. ஐயோ, வாழ்க்கையில் எல்லாருமே இருந்தோம், எனக்கு யாருமே இல்லாம நான் அனாதையா நிக்கிறேனே. இடைய நாளைக்கு அடுத்த நிமிஷம் நீ சாப்பிட்டியா கேட்க ஆள் கிடையாது அந்த அம்மாவுக்கு. கேட்பாரற்று கிடக்கிற நிலைமையில எல்லாரும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லா உறவும் இருக்கு, வாழ்க்கையில எல்லா உறவுகள் இருந்தோம். நான் மட்டும் அனாதையா, தனியா, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்றோமே அப்படின்னு ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில தோணுங்க. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்வார் என்று நான் நம்புறேன்.
என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் ஊருக்கு உள்ள வாராரு. இந்த பையனை அடக்கம் பண்றதுக்கு ஊரை விட்டு வெளியே கொண்டு போறாங்க. ஊருடைய எல்லைக்கு கொண்டு போறாங்க. இவர் அப்பதான் அந்த ஊருக்குள்ள உள்ள வராரு. எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத இயேசு பாக்குறாரு. இயேசு சாமி பாக்குறாரு. ஆனா எல்லாரும் நிக்கிறத, அந்த அம்மா அழுகிறத இயேசு பாக்குறாரு. எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த அம்மா ஏற்கனவே விதவை, ஒரே பையன் அவனிச்சது போயிட்டான். அந்த அம்மாவை யாரு பார்த்துக்கிறது? யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா? கூட பிறந்தவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்களா? நம்ம கூட இருக்கிற உறவுகள் நம்மளை பார்த்துக்குமா? நம்ம தனித்து கைவிடப்பட்ட ஒரு அனாதையான வாழ்க்கையை தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒவ்வொரு மனுஷனும் எல்லாம் இருந்தோம், எதுவுமே இல்லாதது போலதான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நிக்கிற அந்த தாய இயேசு பார்க்கிற உடனே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மா கிட்ட போய் சொல்றாரு, நீ அழாத, நீ அழாத. இந்த உலகத்துல எல்லாரும் பார்க்கிற விதமா இயேசு பார்ப்பவர் அல்ல. அவர் இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார்ப்பா, இருதயத்துல நீங்க வடிக்கிற கண்ணீரை பார்ப்பா, மனசளவுல நீங்க படுற வேதனையை பார்ப்பா, மனசுக்குள்ள இருக்கிற துக்கத்தை பார்ப்பா. மற்றவர்களுக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு புரியாது, மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளதுக்கு முயற்சி செஞ்சா கூட அது அவங்களுக்கு புரியவே செய்யாது. ஆனால் இயேசு மட்டும்தான் இருதயத்தில் இருக்கிற நினைவலைகளை, நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோம், எந்த வேதனையோடு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கிறத கூட இயேசு பார்த்துட்டு தான் இருக்கிறார். அந்த இயேசு அந்த அம்மா கிட்ட போய் சொல்றார், அழாத. இன்றைக்கு இயேசுவுடைய அன்பான வார்த்தை சொல்லுகிறது, அழாதீர்கள். எதை குறித்தும் அழாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரங்களை நினைத்து அழாதீர்கள். வேதனை குறித்து அழாதீர்கள். துக்கத்தை குறித்து அழாதீர்கள். பாரங்களை தூக்க முடியாத பாரங்கள் இருக்கிறதை அதை நினைத்து அழாதீர்கள். வாழ்க்கையின் தனித்து கைவிடப்பட்ட நிலைமையை குறித்து அழாதீர்கள். எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே இல்லை என்ற துக்கத்தையும் வேதனையும் கஷ்டத்தோடு அழுகிற வார்த்தை இனி அழாதிருங்கள். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் நம் கூட இருக்கிறார். அந்த இயேசு அன்றைக்கு ஒரு மரித்து போனவனை, இந்த தாயினுடைய மகனை, மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பின அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற இயேசுவாலதான் இன்றைக்கும் நீங்களும் நானும் விசாரிக்கப்படணும். வேதனைகள் நிறைந்த வாழ்க்கையில அவர் அந்த வேதனையிலிருந்து நம்மளை எடுத்து போடுறார். கஷ்டங்களை எடுத்து போடுறார். வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பான். உங்களுடைய கண்ணீர்களுக்குமான பதில், அழாதீர்கள். இயேசு உங்களுடைய கண்ணீர்களை பார்த்து நீங்கள் அழாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்கிற வேதனை குறித்து அழாதீர்கள். நிலைமையை குறித்து அழாதீர்கள். எல்லா நிலைகளிலும் இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு மனசளவுல வரட்டும். நீங்கள் அந்த நம்பிக்கை வையுங்கள். இயேசு அந்த நம்பிக்கைக்கு தக்கதாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வா. நிச்சயமா உங்களுக்கான உதவிகள் வரும். பாருங்க, அந்த அம்மா யாருமே இல்லாம அனாதையா இருக்குது. எல்லா சொந்த பந்தமும் இருந்தோம், அந்த அம்மா அனாதை. ஆனா இயேசு அந்த அம்மா கிட்ட போய் சொல்றாரு, அழாத, அழாத. அத வாசிமா. கற்று அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. பாருங்க, எல்லாரும் நின்றுட்டு தானே இருந்தாங்க. சொந்த பந்தம்லாம் நின்றுட்டு தான் இருந்துச்சு. சொந்த பந்தம்லாம் நின்றுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் அந்த அம்மா மீது மனதுருகிறார். மனசு இறக்கப்படுறார். இயேசு இறக்கப்படுறார். மனசு இறங்கின உடனே அந்த அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நீ அழாத. நான் பொதுவா சொல்லிட்டேன்னா, அழாதீங்கம்மா, இயேசு இருக்காருன்னு சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு என்னம்மா, என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், என் துக்கம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்?
அப்படின்னு நீங்க சொல்லலாம். அந்த அம்மாவும் ஒரு வேலை அப்படியே யோசிச்சிருக்கலாம். ஆனா இயேசு அடுத்த நிமிஷம் அந்த பாடைய தொடுறாரு. தொற்ற உடனே செத்து போன அந்த மனுஷன் ஏந்திரிச்சு உட்கார்ந்துடுறான். உடனே அந்த அம்மா கிட்ட தான் மகனை உயிரோடு செத்து போனவனை உயிரோடு எழுப்பி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு அவர் அப்படி போற. வாழ்க்கைய உங்கள் நிலைகளில, உங்க வேதனை நிறைந்த இந்த உலகத்தின் வாழ்க்கையில நிச்சயமா படுற வேதனைய யாருமே அறிஞ்சுக்கலனாலும் இயேசு தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இயேசுவால் இன்றைக்கும் நீங்கள் உங்கள் துக்கங்களும் வேதனைகளும் சகலவற்றிலிருந்து உங்களை விடுதலை செய்கிற கடவுள் இன்றைக்கும் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என் கூட தான் இருக்கிறார். பிரச்சனை எல்லாம் மாறிடும், கஷ்டம்லாம் மாறிடும், துக்கம்லாம் மாறிடும், என்னுடைய கடன்லாம் மாறிடும், என்னுடைய நிலம் மாறிடும், கேட்பாரற்று கிடக்கிற நில கட்டாயம் என் வாழ்க்கையை விட்டு மாறிடும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா ஏசுசாமி உங்க வாழ்க்கையில நம்பிக்கை எப்படி அவர் மேல வைக்கிறீங்களோ அதே நம்பிக்கைக்கான அளவு அளந்து உதவி பரலோகத்திலிருந்து நம்ம அருகில வந்து நிற்கிற தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. இயேசு உதவி செய்வாருங்க. பாருங்க, இன்னொரு மனுஷரோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு வாழ்க்கை நடந்திருக்கு பாருங்களேன். நீங்க எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் 12 வருஷமாய் பெரும்பாலுள்ளவளாய் இருந்து பெரும்பாடு உள்ள தன் வஸ்திரம் எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாகப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இந்த அம்மா 12 வருஷம் பெரும்பாடுனா உதரப்போக்கு. பெண்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே உதரப்போக்கு தான். அந்த 12 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 12 வருஷம் அந்த அம்மா அந்த வியாதியிலே இருக்கு. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காசு பணத்தையும் அந்த வியாதிக்காகவே செலவழிக்குது. தீர்ந்த பாடுகள். இயேசு சாமி வராருன்னு அந்த அம்மாட்ட சொல்றாங்க. இயேசு சாமி அந்த ஊருக்கு வராரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. நான் எப்படியாவது அற்புதம் செய்யற இயேசுவை நான் போய் ஏசப்பா கிட்ட கேட்பேன், அவரை பார்த்து என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு நான் போய் கேட்பேன்னு அந்த அம்மா கிளம்பி வருது. ஆனா வந்த உடனே கூட்டம் நிறைய இருக்கு, கூட்டம் இருக்கு. போய் அவர்கிட்ட பார்க்க முடியல, பேச முடியல. ஆனா அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருது, என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, 12 வருஷமா இந்த வியாதி குணமாகல, ஆனா இயேசுவை பார்க்கலான்னு நான் கூட்டத்துக்குள்ள போனா இயேசுவை பார்க்க முடியல, அவரை எப்படியாவது நான் தொட்டுடலாம், அவர் தொட்டா செத்தனை கூட உயிரோடு மாறாருல, அப்ப நான் அவரை போய் நான் தொட்டுடலாம் அப்படின்னு இந்த அம்மா கிளம்பி உள்ள போகுது. ஆனா அப்பவும் கூட்டம் நிறைய இருக்கிறதுனால தொட முடியல. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது அந்த இயேசுவினுடைய போட்டிருந்த ஒரு ஷால்வைய, அந்த துணியை எப்படியாவது பிடிச்சிட்டேன்னா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மா நம்பு. நம்பிக்கை எவ்வளவு பெரிய ஆயுதம் பாருங்களேன். முதல்ல அந்த அம்மா இயேசுவை பார்க்கணும்னு நினைக்குது, அடுத்தது அவர்கிட்ட எப்படியாவது அவரை தொட்டணும்னு பாக்குது. கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இப்போ அந்த அம்மா யோசிக்குது, அவரை துணியாவது நான் தொட்டு பார்த்துடலாம். உடனே அந்த துணியை போய் தொடு, இயேசு போற்றிருந்த வைத்திருந்த ஷால், அந்த துணிய வஸ்திரத்தை தொட்ட உடனே
அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் 12 வருஷமா தன்னுடைய சம்பார்த்தனை, ஆஸ்தி அந்தஸ்து, நிலங்களும் வீடு, இப்படிப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்துகளை செலவு எல்லாம் வித்து செலவு பண்ணுது. அந்த அம்மா சுகம் இல்லை, வியாதி குணமான பாடு இல்லை. ஆனா இயேசுவுடைய துணியை தொட்ட உடனே, அவர் போற்றிருந்த துணியை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அந்த அம்மாவுக்கு அந்த உதரப்போக்கு நின்றுடுச்சு. என்ன ஒரு அற்புதமான இயேசு! இயேசு நம்பிக்கைக்கு, அந்த நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீங்க நம்பலாம், நீங்க நம்பலாம், நீங்க நம்பலாம் இயேசுவை. ஏன்னா அந்த அம்மா நம்பிக்கைக்கு தக்கதாய் ஒரு பலன் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அந்த அம்மா போய் பார்க்கணும்னு நினைக்குது, பேசணும்னு நினைக்குது. ஆனா கூட்டம், உடனே தொடணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா தொட முடியல, கூட்டம். அவர் போட்டிருந்த, அவர் வச்சிருக்கிற, அவரை பயன்படுத்துற துணியாவது நம்ம தொட்டுருவோம் அப்படின்னு தொட்ட உடனே அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த சகோதரியோடைய வாழ்க்கை, அந்த அம்மாவோட வாழ்க்கைய அந்த வியாதி உடனே நின்றுடுச்சு. உங்கள் நம்பிக்கையும் இன்றோடு உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அப்படியே கட்ட, உங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் மாற்றி, உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி, உங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் சந்தோஷத்துடனே உங்கள் வீட்டிற்கு இயேசு அனுப்பி வைப்பார் என்று நான் நம்புறேன். வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைக்கும்னா இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசு அந்த அம்மாவோட நம்பிக்கைக்கு தக்கதாய் பலன் கொடுப்பார்னா நாம வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் இயேசு பலன் கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வியாதிகள் மறைந்து போகும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். எத்தனை வருஷம் வேண்டுமானாலும் இருக்கலாம், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை தீரவே இல்லையே, இந்த வியாதி தீரவே இல்லையே, இந்த கண்ணீர் எனக்கு மறையவே இல்லையே, யோசிக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் மாற்றி, இயேசு உங்கள் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரத்தை மாற்றி இயேசு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 38 வருஷம் வியாதியா கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், வாழ்க்கையில யாருமே அவனை நேசிக்கல, கைவிடப்பட்ட நிலைமையில இயேசு போறார், போய் உதவி செய்கிறார். மறிச்சு போன ஒருத்தன் செத்து போயிட்டான். அந்த அம்மாவுக்கு யாரும் இல்லை, அந்த அம்மா அனாதையா மாறிடுச்சு. எல்லாரும் இருந்தும் ஒருத்தரும் இல்லாத நிலைமை. இயேசு மகனை சுகப்படுத்தி உயிரோடு கூட எழுப்பி இந்தாண்டு ஒரு தாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போறார். இங்க 12 வருஷம் வியாதி மறையவே இல்லை, அவர் வஸ்திரத்தை தொட்ட உடனே மறையுது. அவர் அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். செத்து போன உயிரோடு வர முடியுமா? முடியாது. ஆனால் இயேசு மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அந்த வல்லமையின் தேவனை நாம தொழுதுகிட்டோம்னா, கைப்பிடிச்சுக்கிட்டோம்னா, நாம அவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்தோம்னா நிச்சயமா வாழ்க்கைய அவர் மாற்றுவார் என்று நான் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மாற்றுவார். ஆமென். நிச்சயமா மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் போராட்டமும் கண்ணீரையும் இயேசு மாற்றுவார். இன்றைக்கே அவர் மாற்றுவார், இன்றைக்கே அவர் மாற்றுவார் என்று நம்புறேன். நம்புறீங்களா? வாழ்க்கையில எல்லாம் மாறிடும். எனக்கு என் நிலைமை மோசமான நிலைமை, என் நிலைமை மாறிடும் அப்படின்னு நம்புறீங்களா? ஆமென். நிச்சயமா மாறும். கண்களை மூடி செபிப்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போமா?